டேய் மாறா, நேத்து நான் பொண்ணு பார்க்க போனேன்ல, அங்க என்னாச்சுன்னு நீ கேட்கலையடா? சரி, நானே சொல்றேன். என்ன பொண்ணு தெரியுமா? கண்டக்டர் தான் வேலை, காக்கி ட்ரெஸ் தான் உட சொல்றேன். நீங்க எந்த வேலை பார்த்தாலும் எனக்கு ஓகே தான்னு சொல்லிடுச்சு. நான் அவ்வளவா படிக்கல, சம்பளம் இவ்வளவுதான், என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். படக்குன்னு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுச்சுடா. எனக்கு படிச்சவனை விட குணமானவனை தான் பிடிக்கும், உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுச்சு. படிச்சவன் தான் வேணும். இந்த காக்கி சட்டைய அசிங்கமா பாக்குறவங்க மத்தியில இப்படி ஒரு தேவதையே எங்க அம்மா எனக்காக பாத்திருக்கு. எனக்கும் பிடிச்சது, ஓகே சொல்லிட்டு வந்துட்டேன் என்று அவளது கோபத்தை தூண்டிவிட, உண்மை தெரிந்த மாறனோ அவன் விட்ட ரீல்களை கேட்டு வாயடைத்து போனான். அவர்கள் பின்னால் அத்தனையும் கேட்டுக்கொண்டு வந்த தென்றல் புயலாகி போனாள். முந்தானையை இழுத்து சொருகியவள் வேகமாக முன்னே நடந்து வந்து அவன் முதுகில் ஒரு அடி வைக்க, சுள்ளன எழுந்த வலியில் துடித்தவன் அவள் புறம் திரும்ப, அவளோ அவனது சட்டையை பிடித்திருந்தாள். எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த புள்ளைக்கு நீ ஓகே சொல்லிட்டு வந்திருப்ப? உனக்காக காத்திருக்கனா என்ன தக்காளி தொக்கா? என்ன சொன்ன? சிலருக்கு படிச்சவனை தான் பிடிக்கும், அவனுங்களை கல்யாணம் பண்ணிப்பாங்க. இந்த காக்கி சட்டையெல்லாம் பிடிக்காது. ஆமாடா சொன்னேன். அப்பவாது உனக்கு ரோஷம் மானம் புத்தி எதுவும் வருதான்னு பாக்கதாண்டா சொன்னேன். ஆனா நீ என்ன தப்பா நினைச்சிட்டல? உன் தென்றல் படிப்பு காசு பணம் பாக்குறவளாடா? சொல்லு, காசு பணம் பாக்குறவளா? நீ ஒரு பூக்கடை வச்சாலும் அதுக்கு நீ முதலாளியா இருக்கணும்னு ஆசைப்படுறவனா? என்ன தப்பா நினைச்சிட்டல? கண்ணீரை துடைத்து கொண்டு கேவினாள். எந்த பொண்டாட்டிக்கு தான் புருஷன் இன்னொருத்தங்கிட்ட கை கட்டி ஏச்சி பேச்சு வாங்குறது பிடிக்கும்? அதனாலதான் இந்த காக்கி சட்டை பிடிக்கலன்னு சொன்னேன். காக்கி சட்டை தான் பிடிக்கலன்னு சொன்னேன், ஒன்னும் இல்ல. ஆமா, இன்னைக்கு நீ தப்பு பண்ணல, புரிஞ்சுக்காம சண்டை போட்டந்தா. அதுக்காக மட்டும் உன்கிட்ட சண்டை போடல. என்கிட்ட சொல்லாம எதுக்குடா பொண்ணு பார்க்க போன? பொண்டாட்டி நான் இருக்கும்போது இன்னொருத்திய எப்படிடா பொண்ணு பார்க்க போலாம் என்று சட்டையை மேலும் இருக்கியவள், அவ உனக்கு தேவதையா? அப்ப நான் உனக்கு ராட்சசில? இங்க பாரு, இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, 7 ஜென்மத்துக்கும் நீதான் என் புருஷன், நான் தான் உன் பொண்டாட்டி. அதையும் மீறி அவ கழுத்துல தாலி கட்டணும்னு நினைச்ச 2 கைய வெட்டி போட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணுவேன். எவளையாவது தேவதைன்னு சொல்லிப்பாரு, நாக்கு அறுத்தடுறேன். அடுத்து பொண்ணு பார்க்க போ, அப்ப தெரியும் நான் யாருன்னு என்று அவனை மிரட்டிவிட்டு விறுவிறுவென சென்றுவிட, இருவரும் சிலை போல எந்த ஒரு அசைவின்றி நின்றிருந்தனர். என்ன நாவல்னு தெரியணுமா? நெடுஞ்சாலை கானமே விரைவில் உங்கள் சித்ரா ஹரிதாஸ் ஆடியோ நாவல்ஸ் சேனலில் காத்திருங்கள்.